Daily. Taste the Daily. உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை காலங்களில் வெள்ளரி விற்பனை அமோகமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் தோட்டத்தில் பறிக்கப்படாமல் உள்ள வெள்ளரி பழங்களை மாடுகள் சாப்பிட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். பொருளுப்பட்டி கிராமத்தில் வெள்ளரி வியாபாரம் பண்ணிக்கிருக்கேன். விவசாயம் பண்ணி அந்த விவசாயம் பண்ணதில் மழை தொடர்ந்து 3 நாள் பெய்ஞ்ச காரணத்தினால இன்றைக்கி வெள்ளரி பழம் எடுக்க யாரும் கடை வியாபாரிகள் வரல. அதனால் மாடுகள் வாயிலா ஜீவனுக்காண்டி சாப்பிட்டோம்னு உள்ள மாடை கட்டி வச்சு விவசாயத்தை பண்ணி பார்த்துக்கிருக்கேன். இது வந்து தமிழ்நாடு அரசு பார்த்து இதுக்கு ஏதோ ஒரு நிதி தொகை வழங்கணும். Taste the Daily.